உன் பேர் என்னடா? ஹரிஹரன். 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 ஹரிஹரனா? ஓகே. எந்த கிளாஸு? 10th A. 10th A. உனக்கு தானே அந்த டெங்குக்காக பாதிப்பு வந்தது? எப்போ? எப்போன்னு தெரியல சார். ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் இருக்கும்ல? 3 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு. இப்போ 12th மந்த்து டிசம்பரு, அப்போது செப்டம்பர் மாதம் இல்லை அந்த மாதிரி இருக்குது. எப்படி உனக்கு தெரிஞ்சது அது டெங்குன்னு? அதிகமாக ரொம்ப தலைவலி காமிச்சு, வயிறு வலி, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருந்துச்சு சார். இருட்டாக இருந்ததா எரிஞ்சுதா? ரொம்ப எரிஞ்சுது சார். எரிச்சலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் உடம்புலாம் ரொம்ப வீக்காக இருந்தது சார். நம்ம சில கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிது. ரொம்ப ஒல்லியான மாதிரி இருந்துச்சு சார். சாப்பிட முடியல சார். சாப்பிட்டா வாமிட் வருது அதிகமாக. சாப்பிட்டா வாமிட்டாக வருது. அது மாதிரி தான் சார் நிறைய இருந்தது. தொண்டெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சு சார். அப்படி இருந்தது சார். டெஸ்ட் ஒரே டைமில் எல்லாமே அது மாதிரி ஆரம்பிச்சுதா உனக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சார். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது காலைல நடந்து சார். காலையில் உனக்கு வேலை நடந்தது, இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் இங்கே வந்து ரொம்ப உடம்பு ரொம்ப சூடாக இருந்தது சார். இங்கே கிளாஸில் பார்த்து ஸ்கேலில் இருக்கும்போது கிளாஸ் வரும்போது ஏஞ்சிக்க முடியல சார். அப்போ கண்ணெல்லாம் தூக்கமாக இருந்தது எனக்கு. அப்போ அப்படியே பார்த்துருக்கேன் சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆனோடனே ஸ்கூல்லேருந்து நேராக ஹாஸ்பிட்டல் போனியா? இல்லை சார், வீட்டுக்கு சார் சங்கர் சார் இந்த வீட்டில் விட்டார். சார் கொண்டு போய் விட்டார், சங்கர் சார் விட்டுருக்காரு. அங்கே விட்டுட்டு வீட்டில் அன்றைக்கி மழை பெஞ்சதுனால அன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு காலைல மறுநாள் காலைல போனோம் சார். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வீட்டில் தான் அந்த ஜுரத்தோடு இருந்தேன். எப்படி இருந்தது அந்த ஜுரத்தோடு அன்றைக்கி இருக்கும்போது? ரொம்ப இது வந்துச்சு சார். அப்போ வந்து ரொம்ப உடம்பு சூடாக இருந்தது சார். உடம்பு போகலாம் சார். இந்த மாதிரிலாம் ஆச்சு. வயிறு வலிக்க, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிஞ்சிருச்சு. நைட்லாம் எரிச்சல் இருந்தது. என்ன பண்ண நீ? அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இல்லை உனக்கு? சாப்பிடும்போது வாமிட் வந்தது சார். சாப்பிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தேன். ஏதோ வாமிட் மாதிரி சாப்பிடாம பார்த்துட்டு சார். சாப்பிடாம படுத்துட்டேன். அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டல் போனேன். வேறு எதுவும் வைத்தியம் செஞ்சுக்கல? ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இன்ஜெக்ஷன் போடணுமா, அதுக்காக சாப்பிட சொன்னாங்க சார். காலைல 2 இட்லி சாப்பிட்டேன் சார். அவ்வளோ. அப்புறம் போய்ட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. வெளியே கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. கொஞ்சம் சீக்கிரம் எமர்ஜென்சி சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்க சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அப்போ தான் இப்படி எடுத்தாங்கன்னு சொன்னாங்க சார். என்ன பண்ணாங்க ஜுரம்னு சொல்லி கண்டுபிடிச்ச பிறகு? அப்போ கொஞ்ச நாள் ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க சார் கையில் கூட. அப்போ உன்னை வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க, பெட்டில் அட்மிட் பண்ணி. ஒரு நாள் மட்டும் அங்கே இருந்தேன் சார். ஒரு நாள் உன்னை வந்து பெட்டில் அட்மிட் பண்ணாங்க. ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க சார். வீட்டில் போயிட்டு ஒரு 2 தடவை 3 தடவை இங்கே கருங்காமத்துலேயும் ஜிக்மர்லேயும் போயிட்டு பார்த்தோம் சார். கருங்காமத்தை கேட்டப்போ கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டு ஜிக்மருக்கு போயிட்டு சார். நாங்கள் எங்கள் அப்பா வேலை செய்கிறாங்க. ஜிப்பில் ஒர்க் பண்ணுறாங்க, செக்யூரிட்டியாக இருக்காரு. வெரி குட். அங்கே வேலை செய்யறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டேன் சார். போயிட்டு அதை கட்டியாச்சு. உடனே அங்கே டெஸ்ட்லாம் எடுத்தீங்க? அப்போ டெஸ்ட் எடுத்தது ஜிப்மரில் எடுத்தீங்க? எஸ் சார். இங்கே கருங்காமத்துலேயே சொன்னாங்க சார். டைஃபாய்டு அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. டைஃபாய்டுன்னாங்க. அங்கே டெஸ்ட் எடுத்து டைஃபாய்டுன்னு சொன்னாங்க. அங்கே ரஷ் அதிகமாக இருக்கவே நீ என்ன செஞ்சீங்க? ஜிப்மர். ஜிப்மர் போய் அங்கே போய் ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. அங்கே ஜிப்மரில் தான் ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க உனக்கு? அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணியா? ஒரு நாள்னா ஆஃப்டர் ஒரு காலைல போயிட்டு சாயந்தரம் நைட்டு தான் சார் வந்தோம். ஒரு 7 மணி 8 மணிக்கு வந்தோம் சார். ஓஹோ, அப்படின்னு சார். ரைட். அதுக்கப்புறமும் ஒரு நாள் 2 நாள் அப்படி தான் சார் இருந்தது. திரும்ப அந்த மாதிரி கையெல்லாம் ரொம்ப ஒல்லியான மாதிரி இருந்தது. சாப்பிட முடியல சார். போக கொஞ்சம் ரொம்ப சரியாயிடுச்சு சார். அவங்க ட்ரிப்ஸ் ஏற்றி மாத்திரை கொடுத்து உன்னை வந்து ஓரளவுக்கு வீட்டுக்கு போகிற பக்கம் வந்தோடனே அனுப்பிச்சி வச்சாங்க இல்லை? உன்னால் ஏஞ்சி கிஞ்சி வீட்டுக்கெலாம் வர முடிஞ்சது போது நீ வந்த. ரொம்ப மூச்சு வாங்கிச்சு சார். அப்பா மூச்சோட கஷ்டமாக இருந்தது. இங்கெல்லாம் ரொம்ப வலிச்சிருக்கு சார். இந்த இடம்லாம் ஹாஸ்பிட்டல் போகும்போது எப்போ ரொம்ப நாளாக சார். அப்புறம் இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிது கொஞ்சம். அப்புறம் தான் சார் போக சரியாயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த பிறகு கூட உனக்கு மூச்சு வாங்குறதுக்கான பிரச்சனை இருந்தது? அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த அந்த நாள் மட்டும், அன்னைக்கு மட்டும் கொஞ்சமாக சரியாயிடுச்சு சார். கொஞ்சமாக சரியாயிடுச்சு. மாத்திரை எவ்வளோ நாள் கொடுத்தாங்க? மாத்திரை கொஞ்ச நாள் ஒரு 1 வீக்காக இருக்கும் சார். 1 வீக் கொடுத்தாங்க. 1 வீக்காக தொடர்ந்து. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் உனக்கு தோணலையா? இல்லை, அப்போல்லாம் போகல சார். அப்பா போய் கேட்டு வந்தாங்களா?
அப்போ திரும்ப போய் ஏதாவது வலிக்குதாடா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எதுவும் இல்லைங்கிறதுனால அப்படியே விட்டு நீ ஸ்கூலுக்கு வந்துட்டேன். ஓகே. ஒரு 2 வாரமாக லீவ் போட்டிருந்தேன் சார். அப்படின்னு 2 வாரம் லீவ் போட்டிருந்தேன். அப்போ ஹாஸ்பிட்டல் போன அன்னைக்கு இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் ஹாஸ்பிட்டல் போனேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு சாயங்காலம் ஒரு 7-8 மணிக்கு ஒன்று விட்டுட்டாங்க. மாத்திரை வாங்கிட்டு ட்ரிப்ஸ் ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் மாத்திரை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ அன்னைக்கெலாம் உனக்கு வந்து ரொம்ப உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்தது. ரொம்ப டயர்டாக மூச்சு வரதுக்கே கொஞ்சம் இதாக இருந்தது. ஏஞ்சும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் எனக்கு கண்ணு லோ பிபின்னு நினைக்கிறேன் சார். அப்போ லோ பிபி சொன்னா கண்ணு மாதிரி இருட்டாயிட்டு மயக்கம் வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் சரியாயிடுச்சு. இப்போ கூட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஏஞ்சிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கண்ணு இருட்டாயிட்டு தலை சுற்றி நிற்கிற மாதிரி இப்போவுமா போனா சார். இது எதனால? இது வந்து அது ஜுரத்தினாலயா? அது தெரியல சார். அதுக்கு இது சம்பந்தம் இல்ல சொன்னாங்க. லோ பிபி. உனக்கு லோ பிபி இருக்கா? அப்படிதான் சார் சொன்னாங்க. ஓ, காட்டுறியா ஹாஸ்பிட்டல்ல? அதெல்லாம் போகல சார். ஏன் செக் பண்ண வேண்டியதானே? பிபி செக் பண்ணிட்டு சார். அப்போ தான் இருக்காங்கல்ல. போயிட்டு ஒரு நாள் ஏதாவது லீவ் வரப்போகுது இல்லை, கிறிஸ்மஸ் லீவ் வரப்போகுது. அந்த லீவில் போயிட்டு ஒரு நாள் வந்து ஃபுல்லாக பாடியை வந்து செக் பண்ணிக்கோ. ஏன்னா பிப்ரவரி மந்த்து எக்ஸாம் எழுத போகிறேன், பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறேன். என்ன அது உனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். உனக்கு நீ உன் உடம்பை வந்து நீ சரியாக பார்த்துக்கிட்டு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருந்தாலும் வச்சுக்கோ. நீ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு 2 லைனை படிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணினா நீ 10 நிமிஷத்துல பண்ணிக்கலாம். அது மாதிரி சார் கண்ணு அப்போல்லாம் ரொம்ப படிக்க முடியல சார். தண்ணி வந்து இருந்துச்சு, ரொம்ப ரெட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க கண்ணு. அப்போ அப்படிதான் சார். இங்கே ஸ்கூலில் தான் சார் ஃபர்ஸ்ட் அப்படி ஆச்சு. ஸ்கூலில் பார்த்துங்க சார். அப்போ தான் கொஞ்சம் உடம்பு ஹீட் ஆச்சு. இப்போ காலிலேருந்து மதியம் விட்டு நல்லா இருந்துச்சு. மதியத்துலேருந்து தான் அப்படி ஆயிடுச்சு சார். ஓகே ஓகே ஓகே. அப்போ போறியா? இந்த லீவில் போறியா? போயிட்டு வரியா? போயிட்டு வந்து எனக்கு சொல்லுவியா? உனக்கு எப்போ என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு சொல்கிறியா என்கிட்ட? அதுக்கப்புறம் என்னங்கிறது பார்ப்போமா? இப்போ நான் அதுக்கப்புறம் சாப்பாடு உனக்கு மாற்றுதா சொன்னாங்களா? நீ என்ன சாப்பிட்றேன்னு கேட்டாங்களா? ஒன்று என்ன சாப்பிட்டேன் வாமிட் வரும்போது தான் சார் சொன்னேன். வாமிட் வரும்போது என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாங்க. அப்போ வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க தோசை. நான் இட்லி சாப்பிட்டேன்னு சொன்னேன். இட்லி சாப்பிட்டேன்னு சொன்னியா? ஆனால் இட்லி தான் சாப்பிட்டியா? இட்லி தான் சார். எது சாப்பிட்டாலும் வாந்தி வருதுன்னு சொன்னேன் சார். எது சாப்பிட்டாலும் நிற்க மாட்டேங்குது, செரிக்க மாட்டேங்குது, உடனே வந்து வாந்தி வந்துடுது. அது போயிட்டு வந்த பிறகு பரவாயில்ல உனக்கு? போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு சரி ஒரு ஃபுல்லாக இதுவாகிடுச்சு சார். அப்போ கொஞ்சம் ஃபீவர் இருந்தது, போக சரியாயிடுச்சு. சாப்பாட்டில் இது சேர்த்துக்குங்க, இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாங்களா? ஃபுல்லாக சொல்லுவேன் சார். அதெல்லாம் எதுவும் சொல்லலை. கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட சொன்னாங்க சார். அதுதான் நம்ம வெறும் சோறு இட்லி இந்த மாதிரி வெறும் இது கார்போஹைட்ரேட்டாக நிறையா சாப்பிட்டோன்னு வச்சுக்க, காய்கறி இல்லாமல் பழம் இல்லாமல் என்ன ஃபேட்டி கண்டென்ட் கொஞ்சம் இல்லாமல் நமக்கு உடம்புக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. ஒரு பேலன்ஸ்டு டயட்னா என்ன இருக்கணும்? உனக்கு ஃபேட் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து சரி கட்டுற மாதிரி உனக்கு கார்போஹைட்ரேட் இருந்தால் போதும். அப்போ அந்த காய்கறிலாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கும். நம்ம ஸ்கூல்லேயே நிறைய காய்கறி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே கொடுக்குறதே வந்து பேலன்ஸ் தான். நீ இங்கே தானே சாப்பிட்ற? இங்கே சாப்பிட்ற. நல்லா சாப்பிடு, ஆனால் நல்லா சாப்பிடு, வயிறார சாப்பிடு. உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கேட்டு வாங்கி சாப்பிடு. நல்லா புரியுதா? 10th படிக்கிற, உடம்பை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டேனாக்கா நீ இப்போ இருக்கிற நிலைமையில 60 மார்க் வாங்குறேன்னா உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டேன்னா உனக்கு வந்து 80க்கு மேலே தாண்டிடும். சரியா? ட்ரை பண்ணுறியா? நீ அந்த லீவில் போயிட்டு வந்துட்டு எனக்கு சொல்லணும் என்ன ஆச்சு, என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. லோ பிபி சரி பண்ணிடணும். ஓகே, தேங்க்யூ.